So, என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் டுமாரோ கட்டிங் எஜ் டெவலப்மெண்ட் இன் ஹோமியோபதி சாஃப்ட்வேர்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஹோமியோபதி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ட்டு. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்கு, மெட்ராமெடிக்கா அண்ட் ரெபட்ரி. மெட்ராமெடிக்கானா சிம்டம்ஸ், ஒரு ட்ரக்கோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் வந்து மெட்ராமெடிக்கா. அதோட கலெக்ஷன் ஆஃப் அப்படின்னு ட்ரக்ஸ் பத்தினா தான் ரெபட்ரி. ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அதான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்றது ரெபட்ரி சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த ரெபட்ரி சாஃப்ட்வேர்ஸ்ல என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றத பத்தி தான் இந்த போஸ்டர் பிரசன்டேஷன். ஸோ இந்த போஸ்டர் பிரசன்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஏஐ பவர் பர்சனலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஏஐ மூலயமா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே யூஸ் பண்றது ChatGPT. ஸோ அந்த ChatGPT வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பேஷண்டோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றோம் அப்படிங்கறதான் விஷயம். ஸோ இதன் மூலயமா நம்ம ஒரு சாட் பாக்ஸ் அனுப்புறோம். அந்த சாட் பாக்ஸ் மூலயமா நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் ஆகி இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா நம்மளுக்கு ஒரு ரெபட்ரி சாட் கிடைக்கும். அந்த ரெபட்ரி சாட் மூலயமா நம்மளுக்கு ஒரு கன்சிடரேஷன் மூலயமா என்னென்ன ரெமடிஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் கிடைக்கும். ரெண்டாவது வெர்ச்சுவல் கன்சல்டேஷன் அண்ட் டெலிமெடிசின். வெர்ச்சுவல் கன்சல்டேஷன் ஒன்றும் இல்லை, இந்த கோவிட் டைம்ஸ்ல நிறைய பேரால வந்து நேர்ல பார்க்க முடியாத சூழ்நிலையில வெர்ச்சுவாலிட்டி வச்சாங்க. ஸோ இந்த வெர்ச்சுவல் கன்சல்ட்னா போன் பேசி அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதன் மூலயமா இமேஜஸையும் அதன் மூலயமா டேட்டாஸையும் கலெக்ட் பண்றது மட்டும்தான். ரெண்டாவது மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ஹோமியோபதிக் எஜுகேஷன் அப்படின்ற பட்சத்துல என்னன்னா, ஒரு நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கிற டிவைசஸ் மொபைல் தான். ஸோ ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிவைசஸ் மூலியமா சாஃப்ட்வேர்ஸ்ல என்னென்ன படிக்கலாம், மெடிசன்ஸை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன பெத்தாலஜிஸ் கண்டிஷன்ஸ் இருக்கு, மெட்ராமெடிக்கல் நாலேஜ், ஸ்டடிஸ், கேஸ் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக யூஸ் பண்றாங்க. அடுத்தது இன்டகிரேஷன் வித் வேரபிள் டிவைசஸ் அப்படின் போது எல்லா கையிலுமே இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கு, ஸ்மார்ட் பேண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருப்பாங்க. அவங்கள மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்மளே ஸ்மார்ட் வாட்சஸோ ஸ்மார்ட் பேண்ட்ஸோ நம்ம கொடுத்தா அதன் மூலியமா அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை நம்ம மானிட்டர் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹெல்த் ரேட், ஆக்சிஜன் சேச்சுரேஷன், அவங்களோட கேலரிஸ் பர்ன், அவங்க நடக்கிறது, அவங்களோட பிளட் ப்ரெஷர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கு உண்டான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வர நம்ம ஃபாலோ அப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் தான். ரெண்டாவது கிளவுட் பேஸ்ட் பிராக்டிஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த எல்லா டேட்டாவையும் கன்ஃபர்மேஷனா ஒரே இடத்துல வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதா இந்த கிளவுட் பேஸ்ட் டேட்டா மேனிஃபெஸ்டேஷன். இது வந்து 1-to-1 தான். என்னன்னா வந்து நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவும் பேஷண்ட் இருக்கிற டேட்டா மட்டும்தான், ஒரு பிசிஷியன் ஒரு பேஷண்ட் மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி வெளியே போகாது. எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குமே எந்த ஒரு டாக்டர்ஸுக்குமே அந்த டாக்டரோட அப்ரூவல் இல்லாம போகாது. ரெண்டாவது ஆகுமெண்டட் ரியாலிட்டி ஃபார் ரெமெடி விசுவலைசேஷன் அப்படின்றது வச்சு என்னன்னா, இந்த ரெமெடிஸ், அதாவது உதாரணத்துக்கு ஹோமியோ மெடிசனோட ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா இந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டி மூலமா இந்த மெடிசன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, எந்த இடத்துல ஆக்ட் ஆகுது ஒரு கிளியர் கட் பிக்சரைசேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மெடிசன்ஸ் இல்லாம நம்ம உதாரணத்துக்கு பேஷன்ஸ் இல்லாத பட்சத்துல நம்மளோட வெர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அப்படின்னு பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் ஒரு நாலேஜ் டெவலப் பண்றதுக்காகவும், பேஷன்ஸ் இல்லாம இப்போ ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் கேஸ் வருது அப்படின்னும் போது அந்த கேசஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இல்லைன்னு போது வெர்ச்சுவல் நெஃப்ராலஜிஸ்ட் ஒரு கேஸ் அப்லோட் பண்ணி அதன் மூலமா என்னென்ன வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச்சஸ். ஸோ இதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆகும். ரெண்டாவது பெட்டர் பேஷண்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஏன்னா நம்மளுடைய லேர்னிங் ஸ்கில்ஸும் அதிகமாகும், நம்மளுடைய டெக்னிக்ஸும் அதிகமாக டெவலப் ஆகும். ஸோ இந்த கன்க்ளூஷன் என்னன்னா அப்படின்னா, எவ்வளவு பேர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும், எவ்வளவு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஒரு லிமிடெட் வெர்ஷன் வரைக்கும் தான் இருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி போனா பிரச்சனை எல்லாத்துக்குமே வரும், நம்மளுக்கும் வேலை இல்லாம போகும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அட்வான்ஸ்ட லிமிடேஷனா வச்சிருக்கோமோ அந்த லிமிடேஷன்ஸ் வரைக்கும் தான் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பிரசன்டேஷன். தேங்க்யூ.